கஜமுகனே வரமருள வாவா கஜமுகனே அரோகரா. ஓடிவா முருகா நீ ஓடிவா கந்தா உம்மையவள் தன் மகனே ஓடிவா முருகா ஓடிவா முருகா நீ ஓடிவா கந்தா உம்மையவள் தன் மகனே ஓடிவா முருகா ஓடிவா முருகா நீ ஓடிவா கந்தா உம்மையவள் தன் மகனே ஓடிவா முருகா ஓடிவா முருகா நீ ஓடிவா கந்தா உம்மையவள் தன் மகனே ஓடிவா முருகா கணபதி சோதரனே ஓடிவா முருகா கண்ட தெய்வமே நீ ஆடிவா முருகா ஆறுமுக தோஷத்தோட ஓடிவா முருகா அரோகரா அரோகரா ஆடிவா முருகா ஓடிவா முருகா நீ ஓடிவா கந்தா உம்மையவள் தன் மகனே ஓடிவா முருகா ஓடிவா முருகா நீ ஓடிவா கந்தா உம்மையவள் தன் மகனே ஓடிவா முருகா தெய்வான வள்ளியோட ஓடிவா முருகா செந்தில் வடி வேலவனே ஆடிவா முருகா ஆறுமுக பேரழகா ஓடிவா முருகா அன்னை சக்தி பாலகனே ஆடிவா முருகா ஓடிவா முருகா நீ ஓடிவா கந்தா உம்மையவள் தன் மகனே ஓடிவா முருகா ஓடிவா முருகா நீ ஓடிவா கந்தா உம்மையவள் தன் மகனே ஓடிவா முருகா பாலோடு பஞ்சாமிர்தம் ஓடிவா முருகா பழனிமல முருகனாக ஆடிவா முருகா தைப்பூச திருநாள் ஓடிவா முருகா அங்க தேரு பவனியிலே ஆடிவா முருகா ஓடிவா முருகா நீ ஓடிவா கந்தா உம்மையவள் தன் மகனே ஓடிவா முருகா ஓடிவா முருகா நீ ஓடிவா கந்தா உம்மையவள் தன் மகனே ஓடிவா முருகா ஓடிவா முருகா ஓடிவா கந்தா உம்மையவள் தன் மகனே ஓடிவா முருகா ஓடிவா முருகா நீ ஓடிவா கந்தா உம்மையவள் தன் மகனே ஓடிவா முருகா ஓடிவா முருகா நீ ஓடிவா கந்தா உம்மையவள் தன் மகனே ஓடிவா முருகா ஓடிவா முருகா நீ ஓடிவா கந்தா உம்மையவள் தன் மகனே ஓடிவா முருகா ஓம் சக்தி பராசக்தி தன்னானாதீனம் தன்னானாதீனம் தன்னன்னாதீனம் தன்னானே அண்ணனாதீனம் தன்னானே தன்னன்னாதீனம் தன்னானே அண்ணனாதீனம் தன்னானே தன்னானாதீனம் தன்னானே தன்னன்னாதீனம் தன்னானே ஆலேலங்குமி ஆலேலோ ஆலேலங்குமி ஆலேலோ ஆலேலங்குமி ஆலேலோ ஆலேலங்குமி ஆலேலோ ஆலேலங்குமி ஆலேலோ அம்மன் பிறந்ததா ஐயோ அம்மன் சடை பிறந்ததா சதுரகிரி சடை பிறந்ததா சதுரகிரி அம்மன் சடை பிறந்ததா
நல்ல பொட்டு காரி சரிகப்பட்டு செலக்காரி வளையிற சூளக்காரி வளையிற சூளக்காரி வந்து நின்னா ஜாலக்காரி எங்க பத்திரகாளி நீ எழுந்து ஓடி வாமா 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 வண்ண வண்ண பட்டு உடுத்தி வகை வகையா பூவ வண்ண வண்ண பட்டு உடுத்தி வகை வகையா பூவ சுத்தி கொரப்பல்ல காட்டிக்கிட்டு கோரி சடைய விரிச்சுக்கிட்டு எங்க பத்திரகாளி நீ எழுந்து ஓடி வாமா 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 ஆயே குடத்தில நல்ல எண்ணெயா குளிக்க மஞ்சள் தாம்பூலமா குடத்தில நல்ல எண்ணெயா குளிக்க மஞ்சள் தாம்பூலமா வாசன தரவியம்மா வந்து நின்னா முத்தாரம்மா எங்க பத்திரகாளி நீ எழுந்து ஓடி வாமா எங்க பத்திரகாளி அம்மா நீ பறந்து ஓடி வாமா எங்க பத்திரகாளி நீ எழுந்து ஓடி வாமா எங்க பத்திரகாளி நீ எழுந்து ஓடி வாமா பச்சை நல்ல பட்டு உடுத்தி பவள நல்ல முகத்தலகி பச்சை நல்ல பட்டு உடுத்தி பவள நல்ல முகத்தலகி பஞ்சு மிட்டாய் வண்ணத்தில பல கோபட்டாடு எங்க முப்போடாதி நீ எழுந்து ஓடி வாமா எங்க முப்படாதி அம்மா நீ எழுந்து ஓடி வாமா எங்க முப்படாதி அம்மா நீ எழுந்து ஓடி வாமா எங்க முப்படாதி அம்மா நீ எழுந்து ஓடி வாமா ஆயே நீலவண்ண மூக்குத்தியா நெத்தியில செந்தூரமா நீலவண்ண மூக்குத்தியா நெத்தியில செந்தூரமா கண்ணத்தில திருஷ்டி போட்டான் கலர் கலரா பட்டாடைய எங்க பத்திரகாளி நீ எழுந்து ஓடி வாமா எங்க பத்திரகாளி அம்மா நீ பறந்து ஓடி வாமா பத்திரகாளி அம்மா நீ பறந்து ஓடி வாமா பத்திரகாளி அம்மா நீ பறந்து ஓடி வாமா அண்டோம் கிடு கிடுக்க அங்கோமெல்லாம் தான் கொழுங்க அண்டோம் கிடு கிடுக்க அங்கோமெல்லாம் தான் கொழுங்க அங்காளியா வாராளே அவ அங்காளியா வாராளே கடலையாளும் காளி அவ சுடலையாடி வாராளே கடலையாளும் பத்திரகாளி அவ சுடலையாடி வாராளே கடலையாளும் காளி அவ சுடலையாடி வராளே கடலையாளும் பத்திரகாளி அவ சுடலையாடி வராளே வெள்ளி பரம்பெடுத்து வீதி விளையாடிக்கிட்டு வெள்ளி பரம்பெடுத்து வீதி விளையாடிக்கிட்டு வெக்காளியா வாராளே அம்மா வெக்காளியா வாராளே கடலையாளும் காளி அவ சுடலையாடி வாராளே கடலையாளும் முத்தாரம்மா அம்மா சுடலையாடி வாராளே கடலையாளும் முத்தரமா அவ சுடலையாடி வராளே கடலையாளும் காளி அவ சுடலையாடி வராளே ஆயே சூளம் பரம்பெடுத்து இருக்கன்குடி எல்லாம் விட்டு சூளம் பரம்பெடுத்து இருக்கன்குடி எல்லாம் விட்டு மாரியம்மனா வாராளே அவ மாரியம்மனா வாராளே கடலையாளும் காளி அவ சுடலையாடி வாராளே கடலையாளும் முத்தாரம்மா அம்மா சுடலையாடி வாராளே கடலையாளும் காளி அவ சுடலையாடி வராளே கடலையாளும் பத்திரகாளி அவ சுடலையாடி வராளே ஆயே பூவால கரகம் எடுத்து கொலசை நகர் எல்லாம் விட்டு பூவால கரகம் எடுத்து கொலசை நகர் எல்லாம் விட்டு முத்தாரம்மனா வாராளே அவ மாரியம்மனா வாராளே கடலையாளும் மாறி அவ சுடலையாடி வாராளே கடலையாளும் பத்திரகாளி அம்மா சுடலையாடி வாராளே கடலையாளும் காளி அவ சுடலையாடி வராளே கடலையாளும் பத்திரகாளி அவ சுடலையாடி வராளே கடலையாளும் காளி அவ சுடலையாடி வாராளே கடலையாளும் பத்திரகாளி அம்மா சுடலையாடி வாராளே கடலையாளும் காளி அவ சுடலையாடி வராளே கடலையாளும் பத்திரகாளி அவ சுடலையாடி வராளே உண்டோ உழைப்பாலே உயர்ந்தவரே உன்னை போல் தலைவர் உண்டோ உழைப்பாலே உயர்ந்தவரே அன்னை சிவகாமி பெற்ற ஆசியாவின் திருவிளக்கே அன்னை சிவகாமி பெற்ற ஆசியாவின் திருவிளக்கே உன்னை போல் தலைவருண்டோ உழைப்பாலே உயர்ந்தவரே உன்னை போல் தலைவருண்டோ உழைப்பாலே உயர்ந்தவரே அன்னை சிவகாமி பெற்ற ஆசியாவின் திருவிளக்கு அன்னை சிவகாமி பெற்ற ஆசியாவின் திருவிளக்கு அன்பிலே ஆழ்ந்த நிலை ஆற்றலிலே இமயமலை அன்பிலே
அம்மாவுக்கு மட்டும் பலூன் வந்து காப்பாத்தும். பின்னால இருக்க 2 கிளடும் அந்த ஆத்தா காப்பாத்துவா. ஆத்தா காப்பாத்துவா. ஆமா, பலூனும் வராது, ஒண்ணும் வராது, அன்னையோட ஜாலி முடியுது. அப்புறம் துட்டு கேட்டாவியோ அத்தை மாமா இருந்தா தான் நொட்ட முடியும். சரி, அப்புறம் போயிட்டாவன அப்புறம் உங்க வீட்டை தேடி வந்துருவான். அதனால என்ன 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 கணவன் மனைவிங்கிற உறவு சும்மா இல்ல. சரி, அந்த காலத்துல என்ன அந்த ஐயா ஒரு வார்த்தை சொன்னா இந்த அம்மா பொறுமையா போகும். ஆமா, இந்த அம்மா ஒரு வார்த்தை சொன்னா நம்ம வீட்டுக்காரர் தானே சொல்லுதாரு, அந்த அம்மா கொஞ்சம் இறங்கி போகும்ல. இப்ப உள்ள வீட்டுல ஒண்ணு தண்ணி கீழுக்கு ஒண்ணு கரை கீழுக்கு. சரி, இப்படித்தான் நடக்கு. ஆமா, அப்படி இருக்க கூடாதுல்ல. விட்டு கொடுத்து வாழணும். சரி, விட்டு கொடுத்து வாழ்ந்தா, ஆமா, விட்டு கொடுத்து வாழ்ந்தாங்கன்னு சொன்னா ஒருபோதும் கெட்டு போவதில்ல. கெட்டு போறவன் விட்டு கொடுக்க மாட்டான். அந்த மனசே வராதுல்ல பாய் மக்களுக்கு. நல்லா இருந்துட்டு போறான். சரி, இப்படி இருக்கும் போது இருக்கக்கூடிய வேளையில் கணவனும் மனைவியுமாக, கீசனும் கிளியுமாக, கீசனும் நல்ல கிளியுமாக, மைக்கும் ஸ்டாண்டும் போல. ஆமா, மைக்கு இருந்தா மட்டும் போதாது, அதுக்கேத்த ஒரு ஸ்டாண்ட் வேணும் அல்லவா? அழகா இருக்குல்ல? ஆமா, புருஷனும் பொண்டாட்டியுமாக. ஆமா, சரி, இப்படி ஆண்டு வருகிற போது அவர்கள் ஆண்டு வரக்கூடிய வேளையில் அவர்கள் சொத்து இருக்கையா சுகம் இருக்கையா சத்திட வாழ்விதி இருக்கே, சொத்து இருக்கே சுகம் இருக்கே சத்திடவோ விதி இருக்கு, ஆடு இருக்கு வாடு இருக்கு அடுக்குமத்தை வீடு இருக்கு, ஆடு இருக்கு வாடு இருக்கு அடுக்குமத்தை வீடு இருக்கு, அங்க 7 கோலம் வரவோருக்கு, 7 கோலம் வரவோருக்கு ஏராளமாய் செல்வம் உண்டு. சரி, எந்த கதை எடுத்தாலும், ஆமா ஆமா, அந்த காலத்துல, ஆமா, எந்த கதை எடுத்தாலும் அந்த காலத்துல சொன்னாலே பிள்ளைக்கு தட்டுப்பாடு. சரி, இப்போ ஆமா, இப்போ வந்திருக்கு குடும்ப கட்டுப்பாடு பையன் பண்ணியும். சரி, அக்கா மாசமா இருக்கா. ஆமா, அது வந்து கொரோனா வந்த யோகம் அதானே. சரி, என்னாச்சு என்னாச்சு அவ்வளவுதான். சரி, டாக்டர் மிஸ்டேக். யோகம் இருக்கத்தானே செய்யுது. 3வது பிள்ளை ஃப்ரீ. சரி, சும்மா யாருனாலும் பெத்துக்கலாம். ஆமா ஆமா, ஒரு பைசா வாங்க மாட்டான். சரி, அப்படி இருக்குதுனால ஆமையா எந்த கரை எடுத்தாலும் பாரு புள்ளை இல்ல. ஆமா ஆமா, எந்த கதை எடுத்தோம்னு சொன்னாலும் குழந்தை இல்லைன்னு தானே வருகிறது. குழந்தை இருந்தாங்க வருவோம். ஆமா, அன்னைக்கு அங்க குழந்தை இருந்துச்சுன்னா நம்ம அன்னைக்கு ஆத்தா புண்ணியத்துல அங்க வந்திருக்க முடியுமா? முடியவே முடியாது. அவங்களுக்கு இல்லன்னு சொல்லித்தானே நம்ம அங்க வந்திருக்கோம். அதானே. இந்த கீழ கடை நன்னகரத்தான் பாத்துருக்க முடியுமா? எல்லாரும் எதுக்கு வந்திருக்காங்க கோயிலுக்கு? எதற்காக உங்களை பார்க்கவா? நானும் அப்படி வரல. கிழக்கொடி இருக்கான நாராயணன், ஆமா, நாசம் பண்ணா போகணும். கிழக்கொடி இருக்கல பேச்சம்மா, சரி, அவ கட்டம் பண்ணா போகணும்னு சொல்லி தான் வந்திருக்கேன். என்னனையாவது ஆண்டவன் நிறைவேற்றிட்டோம்னா அதானே கோடி கும்பிடு பத்திரகாளிக்கு. அப்படி இல்ல, எல்லாரும் ஆத்தாள ஏன் கும்பிட வந்திருக்காங்க? எதற்காக? இந்த வருஷத்தை விட சரி அடுத்த வருஷம் இன்னும் நல்லா வைக்கணும். ஓ, இன்னும் நல்லா வைக்கணும்னு சொல்லி வந்திருக்காங்க. ஆமா, பிள்ளை இல்லாத பிள்ளைய கேட்டு வருவா. சரி, சொத்து சொகம் இல்லைன்னா அது எனக்கு வேணும்பா. ஆமா ஆமா, கோயிலுக்கு எதுக்கு வருவாங்க? எதற்கு அதை வாங்கத்தான் வருவாங்க. அப்படி இல்ல, பிறகு அவ கழுத்துல சங்கிலிய வரு, ஆமா, இவ கட்டுன சேலைய வரு. சரி, எவ்வளவு அழகா மினிங்கின ஒண்ணமா இருக்கு. அது அவ கட்டிருக்கத பாரு, வெறும் ரோட்டு கடையில எடுத்து 150 ரூபா. இவ கட்டிருக்க பாரு சும்மா சிக்கு எல்லாம் இருக்கு அப்படின்னு 4 வாய் பேசும்ல. வேற என்னத்த சொல்ல முடியும்? சரி, இதுதான் சொல்ல முடியும். ஆமா ஆமா. ஆனா ராகராஜன் இணைத்து ராகக்கண்ணை வெண்கொடியானவள், நாகக்கண்ணி வெண்கொடியானவள் தன்னுடைய கணவனிடத்தில் ஆமையா பிள்ளையில் கவலையாரு வாழை இருக்கூரையா கவலையாரு மணக்கவலை இருக்கூரையா குழந்தை இல்ல கவலையது குழந்தை இல்ல
அதனால என்ன 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 நாகராஜ மன்னரை இழைத்து நாகைக்கண்ணி வெண்குடியானவள் நாகக்கண்ணி வெண்குடியானவள் மன்னா என்ன 30 வயசாச்சு. சரி ஒரு முடிதறிக்க பிள்ளை இல்லை. நமக்கோ முடிதறிக்க குழந்தை இல்லை மன்னா. 40 வயதாச்சு. ஆமையா இந்த நாட்டை ஆள்வதற்கு ஒரு வாரிசு இல்லை. ஆமா நமக்கு இந்த நாட்டை ஆள ஒரு வாரிசு இல்லை மன்னா. இனி இருந்தாண்ண ஆமா ஆமா இல்லட்டா 50 வயசாகி நமக்கு அரசால குழந்தை இல்லை மன்னா. இனிமே என்னத்த ஆள என்ன 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 இருக்கத வச்சுக்கிட்டு இருக்க வேண்டியதான். அதுக்காண்டி இல்லாத இருக்குன்னு வருமா? ஆமா முடியாதல்லவா. இருக்கத இல்லன்னு சொல்லலாமா? முடியாதல்லவா முடியாதல்லவா. சொல்லவே கூடாது. சரி அண்ணா சாலையில ஒரு மேரே சொல்லணும். சரி பக்கத்து வீட்டாள்கிட்ட சொல்ல முடியும்? அது யோகம் சொல்லத்தான். அதானே சரி அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது, பிரச்சனை வந்துடும். அம்மா 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 நாகைக்கண்ணி இன்னைக்கு என்ன பண்ணா உனக்கு நான் புள்ள. ஆமா உனக்கு ஆம்பளை பிள்ளை மேல பாசம் வந்துச்சுன்னா தூக்கிக்க, என்ன தூக்கி இடுப்புல வச்சுக்க. எனக்கு லேடி குழந்தை மேல ஆசை வந்துச்சுன்னா உன்னை தூக்கி வச்சுக்கிடுறேன். அதானே ஏமா பிள்ளை இல்லன்னு ஏமா சங்கடப்படுதிய? என்ன வேணுமா தத்து எடுத்துக்கங்க. அதான் என் மனசுல உள்ள பாரத்தையும் உங்கள்கிட்ட ஒப்படைக்க. என்ன 10 கோடி தந்தாலும் வேண்டாம். சரி அதாவது என்ன 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 ஊரார் மறிப்பாருக்கு தக்கணி. சரி ஒரு புள்ள இருந்தாதான் நம்ம வீட்டுக்குள்ள 4 செவத்துக்குள்ள சொல்லிருக்கலாம் உங்களுக்கு நான் குழந்தை எனக்கு நீங்க குழந்தைன்னு. இந்த வாசலுக்கு போனா நம்மளுக்கு பிள்ளை இல்லன்னு தானே சொல்லுவாருங்க. என்னெல்லாம் பேசுவா. சரி அதை ஏன் கேட்க? என்ன 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 இந்த நாக்கு இருக்கு பாத்தியா, எலும்பு இல்லாத நாக்கு இங்கும் பெறலும் அங்கும் பெறலும் பிறண்டு பிறண்டு பேசும். சரி அதனால என்ன 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 நான் வயித்துல ஒரு புள்ள பிறக்கணும். சரி இவ்வளவு சொத்து சுகம் இருந்து என்னைய. ஆமா சொத்து சுகம் இருந்து என்ன பையன் நமக்கு? அதானே சரி இருக்கும். ஆமா ஆனா எச்சு கைட்டா காக்கா வரட்ட மாட்டான். ஆமா இருக்கு கோடி ரூபாய் இருந்தாலும் சரி. ஆமா சாப்பிட்டு முடிச்சிட்டு எச்சு கைட்ட காக்கா பத்த மாட்டான். அதானே ஆமா 4 பருக்கத்துன்னு காக்கா 4 நாள் நல்லா வாழ்ந்துரும் சொல்லி அத்தாளுடைய மனசுல சரி நம்பிக்கையோட வந்தா. ஆமா நம்பிக்கையோட வரணும். அடுத்த வருஷம் ஆம்பளை புள்ள. ஆமா என்ன இருக்காளே பத்திரகாளி அவளை கும்பிட்டு ஒரு காசிக்காவது ஒண்ணும் கிடைக்காதுன்னு சொல்லி வந்தோம்னு சொன்னா இருக்காது. கடைசி வரைக்கும் நமக்கு அப்படித்தான் இருக்கும். நம்பிக்கையை விடப்படாது. ஆமா ஆமா இவளை கும்பிட்டு என்ன கிடைக்குன்னு நினைக்க கூடாது. கூடாது. இந்த வருஷம் கல்யாணம் முடியலையா ஆத்தா புண்ணியத்துல அடுத்த வருஷம் 2 கல்யாணம். ஆமா 7 கல்யாணம். அடிச்சது யோகம்னு சொன்னா 3 கல்யாணம். ஒண்ணு கட்டியே ஓத்திரியாங்க காயனாக்கா. சரி இதுல 7 வேண்டாம். ஆமா கல்யாணங்கும் போது கருப்பட்டியா இனிச்சிருக்கு. அதானே கல்யாணம் முடிஞ்சு 3 பிள்ளைக்கு தாயானுக்கு எடுத்து வேப்பங்காயா கசக்குங்க. சில்லா கசந்து போய் புள்ள வாழ்க்கை எங்கேயோ வந்து இருக்கான். யாரு உடுக்கறானேனா அண்ணா தம்பி உடுக்கற. அவர் வீட்டுக்கு போக வழி இல்லாம தினந்தோறும் சத்திர பஸ் ஸ்டாண்ட்லயே படுத்து எந்திரிச்சு வராரு. அப்ப இன்னைக்கு கடை பஸ் ஸ்டாண்டாப்பா
அவர் வீட்டுக்கு போறாருமா, கல்யாணம் முடிஞ்சிருச்சு. சரி. வீட்டுக்கு போறாரு. ஆ. முத நாள் வீட்டுக்கு போகும்போது சரி. அவ வீட்டம்மா என்னத்த பாக்கா, என்னத்த பாக்கா? வேற பைய போய் பாக்கா, ஓ, துட்டு எடுக்க. சட்டையில. ஆமா. சரி. அதுல நீளமா ஒரு முடி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. ஆ. இன்னைக்கு என்ன நீளமா முடி வச்சிருக்கா, கூட போயிட்டு வந்தியளோ அப்படியா அப்படின்னு கேக்கா. சரியா. ரெண்டாவது நாள் போய் பாக்கா, சரி. கொஞ்சம் கட்டையா முடி இருந்திருக்கு. ஆ. இன்னைக்கு கட்டையா முடி வச்சிருக்கா, கூட போயிட்டு வந்தியளோ அப்படிங்க. அதானே. இவர் என்ன பண்ணாரு, சரி இன்னைக்கு நம்மளே பாத்துறோம்னு முடி இருக்கான்னு முடிய தூர எடுத்து போட்டு வீட்டுக்கு போயிருக்காரு. பிறகு இன்னைக்கு மொட்டை போட்டுருக்கவா, கூட போயிட்டு வந்தியளோ. அம்மா என்ன பண்ண, அப்படி இருக்கவா வீடு. கொன்றுவா வார்த்தை. அவன் இந்த நிலைமையில வீட்டுக்கு போக முடியாம தினந்தோறும் சத்திர பஸ் ஸ்டாண்ட்ல படுத்து அடைஞ்சு போறாரு. சரி. ஆனால் ஆகமுடி அரசனை அழைத்து ஆமம்மா நாகக்கண்ணை வெண்கொடியானவள், வெண்கொடியானவள் எனக்குத்தான ஒரு பிள்ளை இல்ல. சரி. நீங்க ரெண்டாந்தரம் ஒரு கல்யாணத்தை முடிச்சா என்ன? நானே ரெண்டாந்தரம் கல்யாணம் முடிக்கவா? அந்த காலத்துல இப்ப வந்து யாரும் சொல்ல மாட்டாங்க. சரி. சொல்லட்டாலும் ஆமா ஆமா. இவ அழகு போல ஒரு பொண்டாட்டி வச்சிருக்கான். சரி. குரங்காட்ட வச்சிருக்கான், கேட்டா செப்புனியா. ஆமா, காருக்கு டயர் 4 இருக்கு, 1 வச்சு எக்ஸ்ட்ரா ஓடுது. சரி. படைச்ச பகவானுக்கே 2 இருக்கு, பக்தன் நமக்கு 2 இருக்க கூடாதான்னு கேக்குறான். அது காரு. சரி. அது வேற. சரி. இது வேற. ஓ, இது வேறயா? ஆமா. சரி. பகவானுக்கு 2 இருக்கா? ஆமா. அப்படி என்னது தெரியாத மனுஷங்க அப்படி சொல்லுறார்கள் அல்லவா? அதெல்லாம் பொய். என்ன என்ன என்ன? தாரம்ங்கிறது 1. சரி. பகவானுடைய மனைவி பார்வதி மட்டும்தான் தாரம். ஓ, பார்வதாமி மட்டும்தானா? உச்சியில இருக்குது கங்காதேவி. சரி. உச்சியில இருக்குது கங்காதேவி. கங்காதேவினா யாரு? கங்கைன்னு சொன்னாக்கா நீர் அல்லவா? அந்த தண்ணிய கொண்டு தலையில வச்சிருக்காரு. சரி. அதை இறக்கி விட்டாரு. ஆமா, அந்த உலகம் அழிஞ்சிரும்னு சொல்லி. அழிஞ்சிரும். சரி. திசைகள் 4. ஆமா. அதாவது வடக்கு, தெற்கு, மேற்கு, கிழக்கு. சரி. பகவான் இப்படி இருக்கும் போது ஆமா ஆமா அவருடைய சரி தலையில இருந்து சரி ஒரு துளி ஆமா தண்ணி வேர்வை வேர்த்து விழுந்துட்டு சரி இன்னைக்கு தெக்க விழுந்துச்சுன்னா தென்னாடு செழிப்பு. ஆமா, போன மாசம்லாம் நல்ல வேத்து ஒளி இருக்கும் நினைக்கும் பகவானுக்கு. செழிப்பாயிரும். தாமரபரணி யாரே வெள்ள அடிச்சு ஓடி இருக்குன்னா அப்ப பகவானுக்கு எந்த ஒளி இருக்கு வேற? அது சரி. லைட்டா ஆமா அந்த தண்ணி விழாம புழுங்கிருச்சுன்னா சரி அது அவ்வளவுதான். ஆமா, அந்த லாடு லைட்டா செழிச்ச வண்ணமா இருக்கும். செழிக்கவே செழிக்காது, அப்படியா? தூரு. சரி. அப்படி லைட்டா தூரிட்டு போயிரும். ஆமா. தெரியாத ஆட்கள் பகவானுடைய குடும்பமே 2. சரி. அதெல்லாம் இல்ல. கிடையாது கிடையாது. ஆனா மகன் இருக்கானே. யாரு யாரு யாரம்மா? அதாவது முருகன். சரி. அவருக்கு மனைவி 2. ஆமா, 1க்கு 2 கட்டி திருச்செந்தூர்ல இருந்து முண்டக்கண்ண முடிச்சுக்கிட்டே இருக்காரு. அப்படியே கடலை பார்த்த வண்ணம்மா. எடுக்கும் போது புளிய கரை. சரி. அழகா இருக்கும். ஆமா, நல்லா புளிச்ச வண்ணம். அடுத்து அத கரை. சரி. நல்லாவே இருக்காது. சப்புன்னு இருக்கத்தானே செய்யும். அதான். சரி. என்னைக்கு ஒரு கொண்டாடி கட்டினா 1 கிலோ சோறு. சரி. ரெண்டாந்தரம் கட்டினா ஆமா, அவ தருவான்னு சொல்லி இவ சட்டியை கழுவிடுவா. 2 பேரும் காலி பண்ணி. இவ குடுப்பான்னு சொல்லி அவ சட்டியை கழுவிடுவா. ஒட்டு தின்ன கூட அவனுக்கு இருக்காது. சரி. இதான். ஆமா. வேண்டாம் வேண்டாம் எனக்கு கல்யாணம் வேண்டாம். வேண்டாம் வேண்டாம் எனக்கு கல்யாணம் வேண்டாம். வேண்டாம் வேண்டாம் எனக்கு கல்யாணம் வேண்டாம். எம்மாடி வேண்டாம் வேண்டாம் எனக்கு கல்யாணம் வேண்டாம். இருந்தாப்புல இருந்திடுவா இன்னொருத்தன கண்ணடிப்பா. இருந்தாப்புல இருந்திடுவா இன்னொருத்தன கண்ணடிப்பா. இருந்தாப்புல இருந்திடுவா இன்னொருத்தன கண்ணடிப்பா. இருந்தாப்புல இருந்திடுவா இன்னொருத்தன கண்ணடிப்பா. அவள் அடிக்க அவன் அடிக்க 2 பேரும் சைட் அடிக்க. அவள் அடிக்க அவன் அடிக்க 2 பேரும் சைட் அடிக்க. மண்ட உடைய திண்டம் கொடுக்க. வேண்டாம் வேண்டாம் எனக்கு கல்யாணம் வேண்டாம். வேண்டாம். ஆயட்டு வரல்களையும் வாங்கி கொண்டு எங்கே வருகிறாரானால் எங்கு எங்கும்மா வருகிறாள். படாகராஜனாக அவ 7வது அறிவாரிலே நாகலோகம் நாதிலே ஆரரோரடி அரதிலே கையுடனே எது செய்தார். வாரதோர் நேரத்திலே. வாரதோர் நேரத்திலே வகையுடனே எது
நாகராஜன் கொடுத்தவுடனே நாகராஜ மன்னவன் கொடுத்த பொழுது 8 விரல்களையும் வாங்கினாள் நாகைக்கண்ணி. நாகைக்கண்ணி வெண்குடியால் தாருங்க மன்னா. 41 நாளுன்னா என்ன? 41 நாளுன்னு சொன்னா ஒரு மண்டலம் சொல்வார்கள் அல்லவா? அப்ப 21 நாளுன்னா? ஆமா 21 நாள் சொன்னா அரை மண்டலம். அரை மண்டலம். ஆமா. இவ இருக்குது 41 நாள். ஏமா ஏன்னா 8 குழந்தைங்க கிடைச்சிருக்கு ரொம்ப வருஷம் கழிச்சு. ஆமா. முழுமையா இருந்து பெற்றெடுத்தோம்னு சொன்னா எதுவும் குறைபாடு இல்லாம நல்லபடியா இருப்பாள்லவா தாயி? அதானே. சரி. 8 விரல்களை வாங்கி கொண்டு ஆமையா அப்படியே 8 நாளாக சரி வெயில் அடியாமல் வெயில் அடியாமல் அனல் அடியாமல் அனல் அடியாமல் அக்னிகள் அண்டிடாமல் ஆமம்மா அப்ப இந்த அம்மா நாகைக்கண்ணி நாகைக்கண்ணி அப்படி பாதுகாத்து வருகிற போது ஆமா நாளான நாளையிலே நாளான நாளையிலே
காளியாக 1000 அம்பிகை பத்திரகாளி உச்சிரி பாகாளை 3 முகத்தோடு இருக்காள ஒப்பிடாரி 1000 தாயாகப்பட்ட ஒப்புடாது அகிலாண்ட ஈஸ்வரி பிரம்மாண்ட நாயகி சரி 1000 கண்ணுடையாள் 1000 கண்ணுடையள் அல்லவா அவள் அப்படி பிறந்தவுடனை சரி இந்த அம்பிகை 8 காளியர்களை எப்படி வளர்த்து வருகிறாள் எப்படி அம்மா வளர்த்து வருகிறாள் வாழை விட்டு அடையறாண்டே அவனே அருண்டே முகங்கள்ளையே வாழும் விட்டு நீராட்டி பன்னீர் கொண்டு முகங்கழுவி குழுபாண்டி சேனையோடி குருகுலேமாய் வளர்த்துவார் குளிப்பாட்டி சேனையூட்டி குதூகலமாய் வளர்த்துவார் ஏற விட்டோமானா ஏற விட்டோமானா பொன்னேடி யோகம் என்று பூமியில விட்டோமானால் பொன்மேனி நோகும் என்று அண்டை காலோகம் நோகும் என்று தொட்டில் கட்டி துடையறியல நடைபாரதி ஆர்வாரிகளை தொட்டில் கட்டி அண்டியாரிகளே நடைபாரதி பார்வதியிலே தொட்டில் கட்டி தொட்டியலடி மடியதிலே நடைபரதி தாயாய வெள்ள பத்திரகாளை அம்மா அவ மாறி மாறி பிறந்த அவர மாறி அவதான் என் தாயாகப்பட்ட மாரியம்மள் அல்லவா சந்திரமா இருக்கா சந்திரமாரி ஆமா ஆமா சந்தனத்தோடு வேத்து ஒழுகின வண்ணம்மா வருகிறாளே என் தாயாகப்பட்ட சந்தனமாரி இவதான் கருகருன்னு இருக்க அவ கருமாரி ஆமா ஆமா பாக்கத்தாமா கருமாரி ஆமா உருவம் எடுத்தா நினைச்சுக்க ஒரு மாறி ஆகாளி போட்டு வருவல்லவா 8 காளியர்கள் பிறந்த உடனே ஆமம்மா அவ 8 பேர்களை இருக்க அழகு இந்த உலகத்திலே யாரும் இல்லை இந்த உலகத்திலே யாரும் இல்ல பாருங்க அவ எப்பேற்பட்ட அழகோடு இருக்கிறான் என்ன அழகோடமா இருக்கிறான் தாயாகப்பட்ட தையல் போலை தையல் போலே